ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூலிப்படையை வைத்து மாமனாரை தீர்த்து கட்டிய மாப்பிள்ளை போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சமாதானப்படுத்த கூலிப்படையை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்ய முயன்ற மாமனாரை அதே கூலிப்படையை வைத்து தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பானாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான பாலகிருஷ்ணன். இவர் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி பணியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலை குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கொலை குற்றவாளிகளை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி பொன்னப்பந்தாங்கல் கூட்ரோடில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த முருகேசன், மோகன் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்த போது அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இறந்த பாலகிருஷ்ணனின் மனைவி வெண்ணிலாவுக்கு தங்கை ஒருவர் உள்ளார். அந்த தங்கையின் மகளுக்கும் அவரது கணவரான யுவராஜ் என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த திருமண உறவு சம்பந்தமாக பாலகிருஷ்ணன் சில கூலிப்படை ரவுடிகளை கொண்டு சமரசம் செய்துள்ளார். பேச்சுவார்த்தையில் யுவராஜ் உடன்படாத நிலையில் தங்கள் வீட்டு பெண்ணுக்கும் அவருடைய 3 குழந்தைகளுக்கும் தேவையான வசதிகளை செய்து தருவதோடு சொத்தில் பங்கு தர வேண்டும் என கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த யுவராஜ் கட்ட பஞ்சாயத்து செய்த தனது பெரிய மாமனாரான பாலகிருஷ்ணனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார். அதற்காக பாலகிருஷ்ணன் அழைத்து வந்த அதே கூலிப்படையிடம் பேரம் பேசியிருக்கிறார். கூலிப்படையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள அவருக்கு 19 லட்சம் ரூபாய் தொகையை கொடுத்து திட்டமிட்டபடி வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து முக்கிய குற்றவாளியான யுவராஜ் புதன்கிழமை மாலை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவருக்கு உடந்தையாக இருந்த கள்ளக்காதலி சங்கீதா மற்றும் மோகன், முருகேசன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் 19 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று கூலிப்படையைச் சேர்ந்த ராமச்சந்திரனிடம் ஒப்படைத்த திமுகவை சேர்ந்த போலிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி மற்றும் அப்பு என்கின்ற அரவிந்த் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை இந்த கொலை வழக்கில் மொத்தமாக 6 பேர் சிக்கியுள்ளனர். தப்பியோடி தலைமறைவாக இருக்கும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். மச்சுநிச்சியின் மகள் திருமண வாழ்க்கையை சரி செய்ய கூலிப்படையை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்த மாமனாரை அதே கூலிப்படையை வைத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.